பேசுறதுக்காக நான் வரல. கவி பேரரசோட பேச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் அவர் பேச, அவருடைய பேச்சு, அவர் உரையாடலை, அவர் கவிதையை நேர கேட்கறதே பெருமையான விஷயம். அந்த அந்த பெருமை தேடி நான் வந்திருக்கிறேன். கவி பேரரசு வைரமுத்து. இது வெறும் பேர் இல்லை, இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கவி பேரரசர் வந்து தமிழோட கௌரவம், தமிழுக்கு கிடைத்த தவ புதல்வன். அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் சொல்லிடணும். கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள், அவர்கிட்ட சில ஓப்பனிங் சாங் இருக்கும், அறிமுக பாடல். அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்த நாளிலோ, கிராமங்கள் கூட அவர் பிறந்த நாளில் கொண்டாடப்படும். அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்களில் இடம்பெற்ற டூயட் பாடலாம் அவ்வளோ இருக்காது, அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா, இப்போ அண்ணாமலையில் வந்தேன்டா பால்காரன், பாட்ஷா ஆட்டோக்காரன், இது மாதிரி நிறைய பாடையப்பா, இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும். இது திரையோடு மட்டும் போகாது. பெரிய கதாநாயகனோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோட அந்த திரையோட போய்விடாது, அது மக்கள்கிட்ட போய் சேரும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போய் சேரும். அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை, நல்ல தத்துவங்களை, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து, அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவி பேரரசு வைரமுத்து. அண்ணாமலை படத்தில் பார்த்தா அதில் எத்தனை கருத்துக்களும், பசி இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோளாகும், இந்த நிறைய வரிகள். ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே, முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம், அது ஒரு சேவை, அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் சாங். இது நான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன். திருப்பாச்சி, அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது